வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃபுல் டிஜே செட்டப் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த டிஜே செட்டப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து டாப்பு வந்து ஒரு ஜோடியும் சப்பு ஒரு ஜோடி மினி ஸ்கூப்பரும் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஹெவியாக கேட்டார் வந்து கஸ்டமரு. நம்ம செங்கத்திலே தான் வந்து இருக்கிறாரு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 4 ஜோடி பெட்டி எடுத்திருக்காரு. க்ரில்லு வந்து பார்த்திங்கன்னா லைன் க்ரில் கேட்டிருக்காரு. நம்பர் 1 வந்து தனம் டிஜே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். எல்லாமே வந்து நேமு மென்ஷன் பண்ணிவிட்டு பாக்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து சீக்கான் பின்னு போடுறதுக்கு ஹேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக வந்து கொடுத்து சப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைன் க்ரில் வந்து ரெடி பண்ணிவிட்டு பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபைனல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பாக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு எல்லா பக்கத்துக்கும் ஏர் லீக்கேஜ் இல்லாமல் பட்டி பார்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கத்துக்கும் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தடுப்பு கொடுத்து அவர் வந்து JBL SRX மாடலில் வந்து கேட்டிருந்தார். சரிண்ணா அதே மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1 கோடு வந்து பட்டி பார்த்துருக்கோம். எல்லாமே கிராண்ட் ஸ்டோனோட பட்டி தான் வந்து பார்த்துட்ருக்குறோம். நம்ம இது மாதிரி பெட்டி வந்து பார்த்தா நீங்கள் கம்பெனியில் வாங்குறதுக்கும் நம்மக்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, கம்பெனியில் வாங்குறது வந்து பார்த்தா மிஷினில் ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10-20ன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண மாட்டாங்க. 100-200 பாக்ஸுன்னு ரெடி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு குவாலிட்டியை வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான மெட்டீரியலில் போடும்போது உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ரெடிமேட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிங் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து போக போக அந்த ரிசல்ட் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா வந்து பாக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. பாக்ஸ் பாருங்கள், பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா B+ ஸ்பீக்கர் 1500 வாட்ஸ் 4.5 இன்ச் வாய்ஸ் கால் கொடுத்துருக்குது. இவர் தான் கஸ்டமரு. பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவரே கூட வந்து நின்று வந்து தான் லைன் கனெக்ஷன் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தோம். ஸ்பீக்கருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். டிஜே செட்டப்பு, டிஜே வந்து பார்த்துட்டிங்கன்னா பைனியர் வந்து டிஜே பிளேயர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக் ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். HF வந்து பார்த்திங்கன்னா B+ல நல்ல ஹெவியான வாட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா HF கொடுத்துருக்குது. அதேமாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப்புக்கு வந்து 500 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பீக்கரை வந்து லோடு பண்ணுறோம். 3 இன்ச் வாய்ஸ் காயில் வந்து உங்களுக்கு மிட் பேஸ் ஸ்பீக்கருக்கு வந்து கொடுத்துருக்கோம். பேப்பர் எல்லாமே நல்ல குவாலிட்டியான பேப்பரு. எல்லா பக்கத்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு எல்லாமே ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் போட்டு ரெடி ஆகிடுச்சு பாக்ஸு. இப்போ வந்து கனெக்ஷன் நிறைய பேர் கேட்குறீங்க. கனெக்ஷன் பாருங்கள், சீக்கான் பின்னு வந்து 2 இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா HFலேருந்து வர லைன் இன் கனெக்ஷன் இருக்குது. இது இன்னொரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா HFக்கு போகிறது. இதை வந்து நீங்கள் HFக்கு கொடுத்துருங்க. இதை இப்போ லைன் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஸ்பீக்கரில் இருக்கிறது வந்து கீழே இருக்கிற ஸ்பீக்கருக்கும் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மேலே இருக்கிறத HFக்கு போகிறது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்பீக்கருக்கு இன்னும் கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் எடுங்க. அந்த மேலே இருக்கிற ஸ்பீக்கர் வந்து ப்ளஸ்ஸையும் கீழே இருக்கிற ஸ்பீக்கரில் இருக்கிற மைனஸையும் வந்து ஃபஸ்ட்டு சீரிஸ் கனெக்ஷன் பண்ணிவிட்டு டேப் அடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சீக்கான்லேருந்து வர வந்து இருக்கிறதோட ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூப் பண்ணிவிட்டு இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் ஆகிடுச்சு. இது மாதிரி போட்டிங்கன்னா ஸ்பீக்கர் வந்து சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. உங்களுக்கு வாட்டேஜ் வந்து ஈவனாக 2 ஸ்பீக்கருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். இதனால் கனெக்ஷன் வந்து பார்க்கலனா உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற ப்ளஸ்ஸு அந்த ஸ்பீக்கருக்குள்ள மைனஸ் கொடுத்துட்டு வெளியே வர அவுட்டு பார்த்திங்களா வந்து வெளியே வர அவுட்டில் இருக்கிற ப்ளஸ்ஸு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒயர் தீந்து போச்சுன்னு சொல்லிட்டுனால பச்சை கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ்ஸு. இதே மாதிரி வந்து போர்டில் இருந்து வர வந்து பிளாக்கையும் சீக்கான்லேருந்து வர பிளாக்கையும் வந்து சீரிஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கானுக்கு வந்து லாக் ஆகிடும். இதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிஜே செட்டப் வேணாலும் சரி நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். 412 பாக்ஸ்லேருந்து அதேமாரி வந்து டாப்பு பாக்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங்காக கவர் போட்டு அண்ணனுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸ்ரீ தனம் டிஜே அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்பு 2 டாப்பு ஆல்ரெடி வந்து 412 கொடுத்துருக்கோம் அண்ணனுக்கு. எல்லாமே B+ பிராண்ட்லேயே தான் நம்ம வந்து கொடுத்துருக்குது. அண்ணன் வந்து வேறு எந்த பிராண்ட்லையுமே வேணாங்க, எனக்கு B+ நல்லாயிருக்கு அதிலே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிண்ணே உங்கள் விருப்பம், நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் எல்லாமே அவர் சொன்ன மாதிரியே எப்படி வேணும்னு கேட்டாரோ எல்லாமே அது அவர் என்ன சஜஷன் சொன்னாரோ அது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். நீங்கள் ரெடிமேட் பாக்ஸில் அவங்க கொடுக்குறது தான் பாக்ஸு. ஆனால் இதில் அப்படி கிடையாது. பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கனெக்ஷன் பண்ணிட்டு அவர் வீட்டில் வந்து செக்கிங் போகிறதுக்காக கூப்பிட்டாரு லைன் கனெக்ஷன் போடுறதுக்கு. லைன் கனெக்ஷன் எல்லாமே போட்டுட்டு ஒன்ஸு எல்லாமே டெமோ செக் பண்ணிவிட்டு சாங் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மறக்காமல் வந்து வீடியோவில் வந்து சாங் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய செட்டுக்காரங்களுக்கும் மைக் செட் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.